சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஒரு சாட்சி என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையே ஒரு சாட்சி தான். அவ்வளோ பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் வந்தது. அத்தனையும் தாண்டி என்னை இந்த கொண்டு வந்திருக்கிறாருன்னா அது இயேசு கிறிஸ்துவின் கிருபை மட்டும்தான். ஒன்லி ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவான நான் இல்லை. எப்போ புழுதியா போயிருப்பேன் நான். ஏன்னா அந்த குப்பையில தான் தூக்கி இருக்கிறேன். அவர் புழுதியிலிருந்து நான் தூக்கி இருக்கிறேன். உதாரணம் சொல்ல போனீங்கன்னா எங்க அம்மா ஒரு சிரியன் கிறிஸ்டியன் கேர்ள். கேரளா கேரளா மலையாளி அவங்க. ஆனால் சிரியன் கிறிஸ்டியன் கேர்ள் தான். எங்கள் அம்மா கூட 4 பேர் அக்கா தங்கச்சி போகிறோம். பெரியவங்க அண்ணம்மா, எங்கள் அம்மா சாராள், அதுக்கப்புறம் மார்த்தாள், அப்புறம் ராகேல், 4 பேர். அப்போ எங்கள் அம்மா ஒரு 13 வயசில் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. அவங்க வரும்போது 2 தங்கச்சி கூப்பிட்டு வந்துட்டாங்க. எங்கள் பெரியம்மா மட்டும் அங்கே இருக்கிறாங்க கேரளாவில் கல்யாணம் ஆகி. இவங்க வந்தவங்க இங்கே சினிமா ட்ரை பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய. அந்த காலத்து படம் பார்த்தவங்களும் தெரியும். சந்திரலேகா, ட்ரம் டான்ஸ். இப்போலாம் பேன் இண்டியா மூவிலாம், அப்போ பேன் இண்டியா மூவி அது. அதில் ட்ரம் டான்ஸ்லாம் ஆடுவாங்க ரிச்சா. அதனால எங்கள் அம்மா டான்ஸ் ஆடுவாங்க. பக்த மீரா பார்த்தீங்கன்னா முதல்ல கிருஷ்ணரா வருவாங்க. சக்கரதாயங்கள் படத்தில் ஜெமினிஸ் முதல் வைஃப் புஷ்பவல்லி, அவங்க குழந்தைய எங்கள் அண்ணன் நடிப்பார். சதுரங்கம்னு ஒரு படம் இங்கே மன்னார்பட்டில் தான் எடுத்தாங்க. அது டாக்டர் ஜோஷா பண்ணார். அதில் எங்கள் தங்கச்சி எங்கள் அம்மா நடிச்சு இப்படி. ஆனால் எல்லாம் சின்ன சின்ன வேஷம், பெருசாக பண்ண முடியாது. பத்மினி ராகினியெல்லாம் வச்சு ட்ராமா போடுவாங்க அண்ணாமலை பண்ணுறதுலாம். ஆனாலும் பெருசாக வர முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்த உடனே ஒரு குடம் தண்ணி எடுத்து அப்படியே தலையில் ஊற்றிடுவாங்க. புடவையோட அப்படியே ஊற்றிட்டு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும். அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போவோம் காலையில். அது 4 மணிக்கு. அது மழையாக இருந்தாலும் சரி, பனியாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, காலையில் 4 மணிக்கு எழுந்துக்குவாங்க. தண்ணி ஊற்றிடுவாங்க. ஈரப்புடவையோட போவாங்க அந்த கோயிலுக்கு. போயிட்டு எல்லா கோயிலெலாம் சுற்றி நாங்கெல்லாம் தூக்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வரதுல புடவையெல்லாம் காய்ச்சி அது ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. ஏன்னா 3 கிலோமீட்டர் நடந்தே வரணும். அப்படி டெய்லி பண்ணுவாங்க. அவங்க போகிறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, காலையில என்னை எழுப்பி எனக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும். என் தண்ணி ஊற்றி கொண்டு போயிடும். நான் கேட்பேன், நீங்க போய் கரெக்டு, என் தண்ணி ஊற்றி கொண்டு போறீங்க, சாமி கும்பிட்றேன் அப்படின்னா. சரி போவேன். நம்ம இல்லை சுண்டல் நெட்டில் கொடுப்பாங்களே, அதனால சாப்பிடுற மாதிரி போறது தான். இப்படியே டெய்லி பண்ணுவாங்க. பயங்கரமா ஐயப்ப பூஜை பண்ணுவாங்க. விநாயகர் சதுர்த்தி பிரம்மமா கொண்டாடுவாங்க. என்னென்னமோ பண்ணுவாங்க. சினிமா பெருசா வரவே முடியல. அப்ப எங்க பெரியம்மா வராங்க, ஊர்ல இருந்து, கேரளால இருந்து வராங்க. இப்போ 13 வயசு கிட்டத்தட்ட 30 வயசு ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு 15 வருஷம் ஆயிடுச்சு. வராங்க. வந்துட்டு எங்கள் பெரியம்மா கேட்குறாங்க, என்ன நீ பாட்டு 14 வயசுல 30 வயசு ஆக போகுது, இப்போ இன்னும் என்ன சினிமா என்ன பண்ணுறேன்? நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சீன் செட்லாம் வரைஞ்சி வாடகை விடுறேன். அந்த சீன் செட் வரைஞ்சி வாடகை விட்டுறதுனால நாங்கள் இருந்த இடம் கோடம்பாக்கம், ஹபீபுல்லா ரோடு. அது கோடம்பாக்கம் டி நகரில் தான் நம்ம கோடம்பாக்கம் தான் சொல்லுவோம். ஹபீபுல்லா ரோடு எல்லா நடிகர்களும் இருப்பாங்க. அங்கே தான் RS மனோகர் இருந்தார், நாடக காவலர். அவர்கிட்ட ஒரு 6 வயசுல சினிமாவில் டிராமாவில் சேர்த்து விட்டாங்க. ஒரு 1000 டிராமா பண்ணியிருப்பேன். ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன், பாரதிதாசன் பரிசு வாங்கியிருக்கிறேன். சின்ன வயசுல நல்லா டிராமா தான் பயங்கரம். 1000 டிராமா பண்ணிட்டு இருக்கிறேன். பையனை சேர்த்து விட்டேன். நம்ம சீன் செட்டு வச்சு வாடகை விடுறேன், நடன குழு வச்சிருக்கிறேன், நாட்டிய குழு பண்றேன், பத்மினி ராகு டிராமா போட்டு என்னென்னமோ சொல்றாங்க. இருந்தாலும் பெரியமா அப்பொழுது பெருசா வரலையே. நீ என்ன பண்ற? நான் என்ன காலையிலன்னா பிள்ளையார் கோயிலுக்கு போறேன், தண்ணி ஊற்றி ஈர புடவையோட கும்பிட்டு வரேன், நான் இந்த விரதம் இருக்கிறேன், யாகம் நடத்துறேன், சபரிமலை பூஜை பண்றேன், அப்படி பயங்கரமா சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. அப்ப எங்க பெரியம்மா கேட்டாங்க, நீ யாரு? நீ ஒரு கிறிஸ்தவ பெண் இல்லையா? நீ எப்படி நமக்கு சம்பந்தம் இல்லாம தேவத்தை அந்நிய தேவனை நீங்க பைபிள்ல பண்ற எல்லா தவறையும் நீயும் பண்ணிட்டு இருக்கிற. பைபிள் பழைய ஏற்பாடு பாத்தீங்கன்னா எல்லாரும் இஸ்ரேல் ஜனம் பூரா அப்பப்போ செடியும் மரத்தையும் கை ஒரு விக்கிரகத்தையும் வணங்கிட்டு இருப்பாங்க. அந்த தவறு தான் நீ பண்ற. நீ கடவுள், உண்மையான கடவுள் யாரு நமக்கு இருக்கிற? இயேசு கிறிஸ்து மட்டும் தான் உண்மையான கடவுள். இயேசு கிறிஸ்து தவிர வேற யாரும் கடவுளே கிடையாது. அவர் தான் உண்மையான ஜீவனுள்ள தேவன். எதா இருந்தாலும் கொடுக்குறவர் அவர் தான். அது உங்களுக்கு தெரியல. தெரிஞ்சு இப்படி தப்பு பண்ணி நாங்கள் பெருமை திட்டுவாங்க. அப்போ எனக்கு 7 வயசு 8 வயசு நானும் கேட்பேன், ஏதோ பெருமை எதாவது சொல்றாங்க புதுசா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பேன். ஒரு 7 வயசு 8 வயசு இல்லையா? அப்போ அந்த காலத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, நடராஜ முறையார் பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரியில் எனக்கு வேற எதுவும் வேண்டாம், அக்கார்டிங் வாய்ஸ் அவரையும் பாடுவார். பெரிய சுசேஷகர் அவரு டி நகர்லாம் கூட்டம் போடுவாரு. அவர் பிஷப் நியூபிகன் மூணு மாட்டில் கூட்டம் போடுவாரு. அப்ப எங்க பெரியமா திட்டினாங்களே சொல்லிட்டு எங்க பெரியமா சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க கேரளாக்கு. அப்ப எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, உடனே நேராக போவாங்க. அப்படியே நடராஜ கூட்டத்துக்கு போறது, சுவிசேஷ கூட்டம் போறது, மியூசிக் எல்லாத்துக்கும் போறது. ஒரு 10 நாள் பயங்கரமா பக்தியா நானும் கூட போவேன். போனா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளும் அந்த பாடல்களும் எனக்கு அப்படியே மனசு பதியும். கேட்டுக்கிட்டே இருப்பேன். எல்லாம் முடியும், 10 நாள் முடியும். மறுநாள் காலையில கரெக்டா காலையில இருந்து தண்ணி ஊற்றிடுவாங்க. புரிஞ்சிச்சு. அந்த 10 நாளோட கதை போவேன். மறுபடியும் தண்ணி ஊற்றிடுவாங்க. எனக்கு ஒன்றுமே புரியாது, என்னதான் நடக்குது வீட்டுல. அவங்க வராங்க போறாங்க, இவங்க எல்லாம் செய்யறாங்க. இப்படியே வாழ்க்கையே தொலைச்சாங்க எங்க பெரியமா. அதாவது உண்மையான தேவனை வணங்காம, இயேசு கிறிஸ்துவுக்கு வணங்காம தவறு பண்ணி எங்க அம்மாவோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஒரு தடவை சீன் செட்டு வரைஞ்சிட்டு பெருசா பாம்பேல போய் டிராமா பண்ணிட்டு வரோம்.
ஒரு 5 கிரவுண்ட் சீன் செட் வரைஞ்சி வச்சிடும். அப்பெல்லாம் ஒரு சீன் வரைஞ்சா 30 நாள் ஆகும். இப்போ இணையத்துக்கு பிரிண்டட் ஒன்றா போடலாம். அப்போ அப்படி இல்லை, ஒரு வரைஞ்சி அப்படிதான் பண்ணணும். அப்படி பண்ண ஒரு இடம் ஒரு 5 கிரவுண்டு சேர்த்து வச்சது மொத்தமாக எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. ஒரு பிடி சாம்பல் கூட இல்லை, சுத்தமாக எரிஞ்சு போச்சு. எங்கள் அம்மாவுக்கு அப்படியே பயங்கர ஷாக்கு. இனிமே அந்த 5 வருஷம் உழைப்பு சேர்க்கறதுக்கு இன்னும் வயசா ஏற்கனவே 32 வயசு ஆகி போச்சு அவங்களுக்கு. அந்த கவலையிலேயே அப்படியே இருந்தாங்க. ஒரு நாள் உடம்பு சரியா போச்சு. 32 வயசுல எங்க அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு அப்போ 8 வயசு தான். எங்க அம்மாவோட முகம் கூட எனக்கு சரியா ஞாபகம். எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அப்பா பாத்தீங்கன்னா, எங்க அம்மா ஏன் இந்து கடவுள் கும்பிட்டாலும் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. எங்க அப்பா இந்து. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். தமிழகத்துடைய முதல் பெண் முதல்வர் யார் தெரியுமா உங்களுக்கு? முதல் பெண் முதல்வர் கரெக்ட், ஜானகி அம்மா. ஜானகி அம்மா வந்து VN ஜானகி. வீன்னா வைக்கம், கேரளாவில் இருந்த ஊர். என்னன்னா நாராயணி அவங்க அம்மா பேர், ஜானகின்னா அவங்க பேரு, அவங்க பேரு. அப்ப ஏன்னா அவங்க எல்லாம் அம்மா பேர் தான் இன்ஸ்டா வைப்பாங்க. நம்மளாம் அப்பா பேர் வைக்கிறோம்ல, கேரளால அம்மா தான் முக்கியம். அம்மாக்கு அடுத்து தாய்மாமன் தான் முக்கியம். அந்த தாய்மாமன் தான் எங்க அப்பா. எங்க அப்பாவோட ஒரே அக்கா பொண்ணு தான் VN ஜானகி. எங்க அம்மா VN ஜானகி அம்மா பேர் நாராயணி, எங்க அப்பா பேர் நாராயணன். VN ஜானகி தம்பி பேர் நாராயணன். ஒரே நாராயணமயமா இருக்கும். யார் வேணா நாராயணன் தான் அந்த குடும்பத்துல, அப்படித்தான் இருக்கும். அப்போ அவங்க கும்பகோணத்துக்கு வந்துட்டாங்க நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு, ஒரு 13 வயசுல 14 வயசுல. அப்போ எங்க அப்பா பாம்பேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த அம்மா கூப்பிடுறாங்க தம்பிய, டேய் வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணு சினிமா ட்ராமான்னு ஆசைப்படுதுடா, ஏதாவது பண்ண முடியுமா உள்ள? அப்போ எங்க அப்பா நம்மள பெரிய வேலை ரிசைன் பண்ணிட்டு வந்து ஜானகியை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு கூப்பிட்டு வந்து நடனம் கற்றுக் கொடுத்து நடிப்பு கற்றுக் கொடுத்து பெரிய ஸ்டார் ஆகிட்டாரு. எங்க அப்பா தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அவர் எல்லா விதமும் எல்லாத்தையும் அப்படிதான் ஃபுல் சைனிங் ஆகிறது எல்லாமே அவர் சொன்னதான் கால்ச்சிட்டு எல்லாமே. அந்த அளவுக்கு பெரிய ஸ்டார் ஆயிட்டாங்க. இப்போ நீங்க கேட்பீங்களா லேடி சூப்பர் ஸ்டார் யாரு? நயன்தாரான்னு சொல்லுவீங்கல்ல, அப்போ லேடி சூப்பர் ஸ்டார் VN ஜானகி தான். ஏன்னா 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி ஒரு படம், சிந்தாமணி VN ஜானகி தான். அப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் அவங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 50,000 சம்பளம் வச்சுங்களேன். அப்பதான் எம்ஜிஆர் சின்ன சின்ன வேஷம் நடிச்சுட்டு வர்றாரு. அவருக்கு இன்னும் ஒரு 500 ரூபா சம்பளம், 50 ரூபா சம்பளம் தான் இருக்கும். அதனால ஒன்றும் நடக்காது. அப்படி இருக்கும்போது VN ஜானகி சூப்பர் ஸ்டார் பறக்குது. எங்க அப்பா அப்படியே கையெழுத்து போட்டா செக்கு வரும், பணம் வரும், பெரிய பங்களா டீனகர்ல இருந்து அந்த பங்களா கூட ரொம்ப வசதியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்க அப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்து அவரை கல்யாணம் பண்ணதுனால எங்க அம்மாவும் இந்து ஆயிட்டாங்க. அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கும்போது கல்யாணம்லாம் வச்சு எம்ஜிஆர் வந்து VN ஜானகி கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாரு. அவர் வந்து எங்க அப்பாட்ட பொண்ணு கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஜானி. எங்க அப்பா முடியாது, நீ வந்து சின்ன சின்ன வேஷம் தான் பண்ணிட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட், அவ வந்து சூப்பர் ஸ்டார், நீ வந்து பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ண வர, முடியாது. இல்ல எம்ஜிஆர் சொன்ன இல்லைங்க, நான் உண்மையிலே நேசிக்கிறேன் ஜானி, அதெல்லாம் கிடையாது, நீ சும்மா ஏமாத்துறேன்னு பெரிய தகராறு ஆயிடுச்சு. தகராறு எங்க அப்பா என்ன பண்ணல, சொன்ன கேட்க மாட்டேன்னு கேஸ் போட்டார் எம்ஜிஆர் மேல. எங்க அப்பா ரொம்ப படித்த மனுஷன், அவரே கோர்ட்ல வாதாடுவாரு. கேஸ் வாதாடி கேஸ்ல ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சது என்னாச்சு, எம்ஜிஆருக்கு VN ஜானகிக்கும் கிட்டத்தட்ட 14 வருஷம் 15 வருஷம் 62 வரைக்கும் கணவன் மனைவி இந்த அங்கீகாரமே கொடுங்க, கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணல அவங்க கல்யாணத்தை. அப்படி கேஸ்ல வந்து எம்ஜிஆர் தோத்துட்டாரு. அதனால வாழ்க்கையில அவர் கணவன் மனைவியா வாழ முடியல. வாழ்ந்தாங்க, ஆனா லீகலா வாழ முடியல. அப்படி இருக்கும்போது எங்க அப்பா கேஸ், எம்ஜிஆர் தோத்த ஒரே கேஸ் வாழ்க்கையிலே எம்ஜிஆர் தோத்தாருன்னா அது எங்க அப்பா கிட்ட மட்டும்தான், வேற எங்கேயுமே தோக்கல. வாழ்க்கைக்கு அப்புறம் ஜெயிச்சுட்டு தான் இருந்தாங்க. எங்க அப்பா அப்படிதான் வாழ்க்கையில ரொம்ப ஜெயிச்சிட்டாரு. என்னாச்சு, எம்ஜிஆர் கேஸ்ல தோத்துட்டாரு, வாழ்க்கையில ஜெயிச்சிட்டாரு. எங்க அப்பா கேஸ்ல ஜெயிச்சாரு, அந்த வாழ்க்கையில தோத்துட்டாரு. அதான் உண்மை. ஏன்னா பிரிஞ்சிட்டோம், எங்க குடும்பம் பிரிஞ்சிடுச்சு, எம்ஜிஆர் குடும்பம் எங்க குடும்பம் பிரிஞ்சிடுச்சு. அதனால எங்க அப்பா தெரியா வந்து எங்க அம்மா கல்யாணம் அப்படிதான் வாழ்ந்துட்டு. இப்போ எங்க அம்மா சீன் செட்டி எரிஞ்சு அவங்களும் இறந்துட்டாங்க. இப்போ எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு, வாழ்க்கை வெறுத்து போச்சு. VN ஜானகி கூப்பிட்டு வந்து இவ்வளவு பண்ணோம், அவங்க விட்டு இப்படி போயிட்டாங்க, அது ஒரு வேதனை. எங்க அம்மா இறந்துட்டாங்க, அது ஒரு வேதனை. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த எரிஞ்ச வீடு கெட்டவே இல்லை. கோடம்பாக்கத்துல ஒரு பெரிய வீடு, அவ்வளவு சீன் செட் இருந்த ஒரு பங்களா இருந்த வீடு சுத்தமா கெட்டவே இல்லை, அப்படியே மண்ணா போயிடுச்சு. அப்ப என்ன பண்றேன், நானே எங்க தங்கச்சி எங்க அண்ணன் எல்லாம் இருக்கிறோம். எங்க அண்ணன் எங்கேயோ பாம்பே போயிடுவோம், வேலைக்கு போயிடுவான். நானும் என் தங்கச்சி என்ன பண்ணுவோம், ஸ்கூல் படிக்கணும். அப்பதான் MCN ஸ்கூல் அங்கதான் இருக்கு, ஸ்ரீதேவி AR ரஹ்மான் எல்லாம் படிச்ச ஸ்கூல் தான் அது. அதே ஆபில ரோட்ல தான் அந்த ஸ்கூல் இருக்கும். அப்பதான் அங்க படிச்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வீடே கிடையாது, ஒரு குடும்பம் நாங்க. அப்ப நான் எல்லாம் பெரியம்மா வீட்டுல போவேன், தங்க சித்தி வீட்டுல போய் சாப்பாடு இப்படி வாழ்ந்துட்டு இருப்பேன். நைட்ல ஆனா படுக்கிறதுக்கு இடம் இல்லை. கோடம்மா ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த பேப்பர் இருக்குல்ல, நியூஸ் பேப்பர், அதை போட்டு விரிச்சு நான் எங்க அப்பா எங்க தங்கச்சி எல்லாம் ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல படுப்போம் நைட்ல. ஏன்னா வீடு கிடையாது. அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் நியூஸ் பேப்பர் விரிச்சு படுக்கிற, பாய் வாங்க கூட காசு இல்லைன்னு. பாய் வாங்கலாம், வாங்கி எங்க வைக்கிறது, வீடு கிடையாது. எங்கெல்லாம் வச்சு அவனா தூக்கி போயிடுவான். அதுக்காக நியூஸ் பேப்பர் வாங்கி அதுல படுத்துக்கிறது நாங்க ஜாலியா. அப்படியே படுத்துனீங்கப்போ காலையில வந்தோடனே எல்லாம் அந்த அதே ஏரியா தான் ஸ்கூல் பசங்க, அவங்க பாத்துருவாங்க நைட்டு. என்ன பார்த்துட்டு கேட்பாங்க,
என்னடா நேற்று பார்த்து நீ வந்து கோடமா சேக்ஸ்ல படுத்திருந்தீங்க உங்க அப்பா எல்லாம் ஏன் வீடு இல்லையா உங்களுக்கு அப்படியே கிண்டல் பண்ணுவோம். நான் சொல்ல யாரா சொல்லிட்டு கேட்டேன், யாரா சொல்லு வீட்டு இல்லைன்னு. ஆமா நீ படுத்திருந்தியா டேய் பைத்தியக்காரா, அந்த வீடு யாருக்குறா, ஒரு வீடு காட்டுவேன். ஏய் அது ஜெமினி சாவிக்கு. அப்ப பக்கத்து வீடு டிஆர் ராஜகுமாரி, சைட்ல இருக்கிற ரோடு வாணிஸ்ரீ, அந்த ரோடே சினிமா ஊர் தான். நேரா தெரியாது ஏவிஎம் ராஜு புஷ்பலதா, சைட்ல இருக்கிற வீடு ஓய்கே தேவ், சார் இருக்கிற பக்கத்துல கே விஜயாது, கஜாலாம் விடாது. சரி அந்த உள்ள போய் லெப்ட்ல ஒரு வீடு வருமா, அது வந்து படாபடி ஜெயலட்சுமி. அப்படியா, அப்ப நேரா போய் எதிர ஒரு வீடு வருது எஸ் வி ரங்காராவது. எதை சொன்னாலும் கூட சொல்லி எல்லாம் ஃபுல்லா நடிகர் ஏரியா போற சத்திர படம் ஓய்கே தேவரு, அங்க இல்லாத நடிகர் அவ்வளவு ஃபுல் சினிமா நடிகர் அந்த ஊர்ல. அப்படியே போவாங்க டிஆர் ராஜகுமாரி, வெள்ளை வீடு ஒன்று டிஆர் ராஜகுமாரி அற்புதமா இருப்பாங்க அவங்க வீடு. இப்படி எல்லாம் சொல்லி யோசிச்சு அந்த அது மூலையில ஒரு புதுசா சிவப்பு கலர் வீடு இருக்குது, அது அதான்டா தெரியல, அதான்டா அது உங்க வீடா தெரியலன்னு அது உங்க வீடு ஆயிடுமா? டேய் இவ்வளவு வீடு சொல்ல வேண்டியதா நீ, தெரியல அதனால உங்க வீடு ஆயிடுமா? அது அப்படியே நீ ஸ்டேஷன் வந்து படுத்துருக்கிற பைத்தியக்காரா, அங்க பட்டா கொசு கடி, இங்க பட்டா காத்து ஓட்டமா, அதுக்காக தான் நான் இவங்க படுக்கிறேன். இப்படி ஆனா பசங்களுக்கு தெரியும் நாங்க போய் சொல்றேன்னு, அவங்க எனக்கும் தெரியும் அவங்க சமாளிக்கிறாங்க. அப்படி வாழ்ந்த வீடு வாழ்ந்த வாழ்க்கை எங்களுக்கு. அதனால ஒரே வாழ்க்கையிலே எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, வறுமைன்னா அப்படி பட்டினி நாங்க பார்க்காத நாட்களே கிடையாது. நான் ஹோட்டல்ல வேலை செஞ்சேன், மொசைக்கு வேலை செஞ்சேன், கார்பெண்டர் வேலை செஞ்சேன், ஃபிட்டர் வேலை செஞ்சேன், எல்லா வேலையும் செய்வேன். ஆனா சினிமாவுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா சினிமா ஒரு ஆசை தானே மனசுல, ஏன்னா சின்ன வயசுல நாளம் கிடைச்சாச்சே, அப்படி ட்ரை பண்ணி போயிட்டே இருக்கிறேன். அப்ப எங்க பெரியம்மா ஊரில் ஷிஃப்ட் வந்துட்டாங்க, சென்னைக்கு வந்துட்டாங்க ஃபேமிலியோட. வந்தோடனே பார்த்தாங்க, என்ன கேட்டாங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன்னு. நான் இந்த சினிமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியா, என்ன பண்ற சினிமா ட்ரை பண்றதுக்கு அப்படி. அதான் வந்து பாருங்க மாலை போட்டுக்கிற சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தேன்னு செருப்பு இல்லாமல் மலை மேல நடக்க போறேன். செருப்பு எல்லாம் போன புண்ணுதான் வேற ஒண்ணும் வேற கால். வைத்தியக்காரா, நமக்கு இருக்கிற ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மட்டும் உண்மையான தேவன். உங்க அம்மா பண்ண தப்பு நீ பண்ணாத, புரியுதா? ஒழுங்கா வந்து இயேசு வேண்டிக்கோ, உனக்கு எல்லாமே கடவுள் தருவாரு அப்படின்னு எங்க அம்மா எங்க பெரியமங்களை அறிவுரை கொடுக்குறாங்க. அவங்க கூட பார்த்துருக்குறாங்க. அப்பதான் மோகன் பாஸ்டர் சர்ச் ஆரம்பிக்கிறாரு. நீங்க பாக்குற ஏஜி சர்ச் சைதாப்பட்டில் அவ்வளவு பெரிய சர்ச். அது ஆரம்பிக்கும் 10க்கு 15 சின்ன ரூம் தான். அந்த ரூம்ல பிரைம் மெம்பர் எங்க பெரியமா தான், நாங்க தான் முதல் மெம்பர்ஸ். 5 குடும்பம்னா அது முக்கியமான குடும்பம் நாங்க. ஆனா மோகன் பாஸ்டர் சர்ச்சுக்கு போவோம், காலைல போன மாதிரி நடந்து அப்படியே அந்த சைதாப்பட்டியில் நடந்து போய் மத்தியானம் போய் சர்ச் முடிச்சுட்டு போயிட்டு வருவோம். அப்புறம் நம்ம மறுபடியும் சினிமா ட்ரை பண்ணுறேன், சைக்கிள் எடுத்துக்கின்னு தெருத்துருவா ஒரு டைரக்டர் இருக்கா அலைவேன். பல வருஷம் அலைஞ்சேன். அப்புறம் திடீர்னு பார்த்தா உடனே காரைக்குடி ஒரு டைரக்டர், அவர் பார்த்தாரு ரொம்ப காலமா வந்துட்டு இருக்கானே, என்னப்பான்னு கேட்டேன். சார் சினிமான்னு ஆசை சார், நான் மனோர் பாட்டுல இருந்து அப்படி இப்படின்னு நிறைய சொன்னேன். அப்படியா, ஒன்று பண்ணி அசிஸ்டன்ட் சேர்ந்துக்க என்கிட்ட சொல்லி சேர்த்துட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவ்வளவு கரெக்டா சேர்ந்துட்டோம் டக்குன்னு சொல்லிட்டாரா. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. போனா மறுநாள் அருணாச்சல் ஸ்டூடெண்ட் ஷூட்டிங் டிஸ்கஸ்லாம் முடிஞ்சிச்சு. டைலாக்லாம் நான் தான் எழுதுவேன், ஏன்னா தமிழ் மெட்ராஸ் பாஷை நமக்கு வரும். போன முதல் நாள் மனோரமா, வெண்ணிராடை மூர்த்தி, எஸ் வி சேகர், மனோஜ் சித்ரா, பாலையா பொண்ணு, அவங்க எல்லாம் நடிக்கிறாங்க. நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், அது டைலாக் சொல்லி கொடுக்கணும். நானே மெட்ராஸ் பாஷை எழுதுவேன், மெட்ராஸ் பாஷை எனக்கு வரும், வேற பாஷை எனக்கு வேற சுத்தமாக தான் வரும். அப்போ போய் நான் மனோரமாக்கு சொல்லி கொடுக்குறேன் டைலாக். முஜாரெல்லாம் போனா நிதானம் ஒன்னா மனோரமாக்கு பயங்கர சந்தோஷம். கண்ணு நல்லா பேசுறேன் நீ மெட்ராஸ் பாஷை, மாமா கண்ணு வா குந்திகா குந்திக்கிறேன். நான் துணியா துண்ணேன், அப்புறம் சோறு துணியா துண்ணேன். அப்ப பக்கத்துல வேற என்ன ஒண்ணு இல்லை, எல்லாம் இது இப்படியே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு பையன் அருமையா பேசுறான்னு சொல்லி ரொம்ப அன்பா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பையன் தலைகால் புரியல, ஏன்னா மனோரமா அப்ப பெரிய நடிகை, நான் அப்புறம் உள்ள வர சினிமா பட அவங்க இவ்வளவு அன்பா பேசுறாங்க என்கிட்ட. ஏன்னா மெட்ராஸ் பாஷை வரதுனால தப்பிச்சு. நானு பம்மல் கேசம்பரத்துல கமல்ஹாசன் சொன்னாரு, நீங்க மௌலி டைரக்டர் கிட்ட நீங்க சிம்ரன் டேட் வாங்குறீங்களோ அப்பாஸ் டேட் வாங்குறீங்களோ அதெல்லாம் முக்கியமான ரமேஷ் டேட்டை வாங்க, ஏன் பாருன்னு கேட்டேன். அவனுக்கு தான் மெட்ராஸ் பாஷை கரெக்டா வரும், வேற எவனுக்குமே வராது. அப்படி அந்த மாதிரி மெட்ராஸ் பாஷை பேசி முடிச்ச உடனே பயங்கர சந்தோஷம். முதல் நாள் ஷூட்டிங் முடிச்சு, 2ஆம் நாள் ஷூட்டிங். 2ஆம் நாள் ஷூட்டிங் போது ஒரு பால்கார கேரக்டர் பண்ணுவோம். அப்ப டைரக்டர் பாக்குற ரமேஷ், நீங்க அந்த கேரக்டர் பண்ணிடுங்கன்ற. நம்ம தான் சின்ன வயசு 6 வயசு டிராமா பழக்க மாச்சேன். போன ஒரே ஷாட்ல ஓகே, பயங்கரமா ஓகே ஆயிடுச்சு. எல்லாம் பயங்கர சந்தோஷம், கிளாப்ஸ் அடிக்கிறாங்க. பார்த்தா சாயந்தரம் எல்லாம் சுத்தி நின்ட்டாங்க. டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன், எடிட்டர் எல்லாம். ரமேஷ் பெரிய ஆள்றாங்க. முந்தானே தான் சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர் நுழையிற, 2ஆம் நாள் நடிக்கிறேன். அப்போ ஒரு டபுள் டப்பாக அடிக்க தூங்குறாங்க. எங்கேயோ போறேன், எனக்கு அப்படியே ஒண்ணுமே புரியல. அப்படியே ஜில்லுன்னு உடம்பெல்லாம் இப்படியே போறேன், வீட்டுக்கு போறேன். வெள்ளிக்கிழமை ஷூட்டிங் முடிச்சு சனிக்கிழமை முடிஞ்சு மறுநாள் போறேன், கிளம்புறேன். அப்ப எங்க பெரியமா வராங்க, என்னப்பா சர்ச்சுக்கு? இது சர்ச்சுக்கா? நான் யார் தெரியுமா? யாரா நீ? என்ன இப்படி கேக்குறீங்க? முந்தா நாள் அசிஸ்டன்ட் டைரக்டர்,
நேத்து நடிகரு. அப்புறம் இன்னைக்கு பெரிய ஆளுங்க கூப்பிடுறேன், ஷூட்டிங் போயிருக்கிறேன். டேய், ஞாயிற்றுக்கிழமை ஷூட்டிங் போகணும், ஓய்வு நாள பரிசுத்த நாளா செய்யணும். பைபிள் படிச்சிருக்கல நீ. அதெல்லாம் அந்த காலம். இப்ப அப்படி இல்ல. நம்ம எப்ப வேணா போலாம் சர்ச்சுக்கு, எப்ப வேணா போலாம் பைபிளுக்கு. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஐ எம் கோயிங் அப்படின்னு போயிட்டேன். எங்க பெருமா சொன்னாங்க, சரி சரி போ, உங்க இஷ்டம், நாங்க ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை அப்படி. நேரா போய் அருணாச்சல ஸ்டுடியோக்குள்ள போறேன், கேட்டு பூட்டிடு. என்னடா கேட்டை பூட்டாங்க. வாட்ச்மேன் கூப்பிடுறேன், ஓ வாட்ச் பண்ணுவாங்க. என்னயா என்ன கேட்டு குறையா, ஷூட்டிங் எந்த ஷூட்டிங் இருக்கு? என்ன முந்தான ஷூட்டிங் நடந்த மலர் மாலை நடிச்சேன், நான் தான் அசிஸ்டன்ட். நேற்று ஷூட்டிங் நான் தான் நடிச்சேன், இன்னைக்கு மூட்டுக்கிறேன். டேய், அவங்க எல்லாம் கடையை மூட்டு போயிட்டாங்க. ஒரு 10 பைசா கிடையாது, போட்டு போ. ஏன் இல்லை அதெல்லாம் என்ன கேட்கறது, கார்பன் இருக்கிறான்ட்டாரு. சரி டைரக்டர் போறேன். சார் என்ன சார் அது? இல்லப்பா ஒரு ஃபைனான்ஸ் இல்லை, நின்று போச்சு, ஒரு 3 மாசத்துல ஆரம்பிச்சிடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு போனேன். எங்க பெரியமா கூப்பிடுறாங்க, அடுத்த வாரம் அடுத்து வரோம். என்னடா சர்ச்சு? ஃபைனான்ஸ் இல்லை வந்துடும், நான் ஷூட்டிங் போக போறேன், டிஸ்டர்ப் பண்ணாங்க. சரி ஓகே உங்க இஷ்டம் அப்படி கிளம்பிட்டாங்க. போயாச்சு. 3 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, படம் நடக்கவே ஷூட்டிங் அப்படியே நின்று போச்சு. என்னடா இப்படி ஆகி போச்சு, ரொம்ப பெருதாம உட்காந்துருக்கிறேன். அப்ப வராங்க பெரியமா. ஹலோ, எஸ். என்னப்பா ரொம்ப சோகமா உட்காந்துருக்கேன், ஏதோ அசிஸ்டன்ட் நடிக்கிறதா சொன்னேன். ஃபைனான்ஸ் எல்லாம் நின்று போச்சு படம். என்ன சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. இல்ல பைத்தியக்காரா, கடவுளை நம்புடா, இயேசு கிறிஸ்து வணங்குடா, உனக்கு எல்லாத்தையும் அப்படியே டபுளா கொடுப்பாடுறா. பைத்தியக்காரா பித்தம். வா வந்து உடனே சர்ச்சுக்கு வா, ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, நடக்கலாம் கேளு அப்படின்றாங்க. சரி வேற என்ன பண்ண, நமக்கு தெரிஞ்சவங்க இடாகுது, இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் காலில் போய் விழணும். இயேசு கிறிஸ்து வணங்கினா உங்களுக்கு எல்லா காரியம் நடக்கும். அதனால நேரா போறேன் அவர்கிட்ட. போய் அப்படியே ரொம்ப பெரிதாம மறுபடியும் ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா பாண்டியராஜனுக்கு அசிஸ்டன்ட் ஆகிங்க. கன்னிராசி 100 days, ஆண் பாவம் 270 days, 6 மாசம் ஓடுது. ஆண் பாவம் டைட்டில் நான் தான் வச்சேன், சீதான்ற பேர் நான் தான் போட்டு வச்சேன். அதுல முக்காவாசி கதை நான் தான் எழுதியிருப்பேன். பயங்கர பிஸி. பார்த்தா பெரிய பிஸி அசிஸ்டன்ட் ஆயிட்டுனாங்க. எங்க பார்த்தாலும் ரூமு, காஞ்சியில ரூமு, வெளிநாட்டு ரூமு, சபையில எங்க வேணாலும் 3 ரூமு. ஏன்னா 3 டிஸ்கஷன் நடக்குது எங்களுக்கு, 3 இடத்துல நடக்குது. அதெல்லாம் போயிட்டு இருக்கோம் பக்கவா. அப்ப கரெக்டா ஞாயிற்றுமாச்சு, எங்க பெருமா வராங்க. என்னப்பா சர்ச்சு? எதே சர்ச்சா? இன்னைக்கு நான் சவேராக்கு போவேனா, உட்லாண்ட்ஸ் போவேனா, காஞ்சிக்கு போவேனா, தலைங்கால் புரியாம பூஞ்சிருக்கிறேன். என்ன வந்து சர்ச்சுக்கெல்லாம் கூப்பிட்டு, சர்ச்சு எப்போ வேணா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அப்ப எவ்வளவு திமிர் இருக்கும் பட்ஸ்ல. அப்படியே போறேன், பாண்டியராஜன் படம் டைரக்ட் பண்ண கொடுக்குறாரு. பத்தியா டைரக்டர் ஆகிட்டேன் நான். அப்போ பயில டைரக்டர் அசிஸ்டன்டா இருக்கிறேன். அப்போ படம் நல்லா ஆண் பாலம் ஓடும்போது என்ன பண்ணாங்க, எங்க பெரியமா எல்லாம் பார்த்தாங்க. சரி இவன் இப்படி உருப்பிட மாட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அப்பதான் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கோன்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க கூட்டு போயிட்டாங்க. பொண்ணெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். சொந்தனை கேட்டேன், என்னப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன்? பொண்ணு நல்லாவே இல்லை, கேவலமாகிது, அத்தை போய் கல்யாணம் பண்ண சொல்றேன். இவர் இப்படி மன்மத குஞ்சு அப்படியே ரொம்ப அழகா இருக்கு. இவர் வந்து அத்தை சொல்றாரு, அது ஒரு PhD பாங்க, பெரிய மியூசிக் டைரக்டர் பொண்ணு. அவங்களதான் 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணாங்க ஆரம்பிச்சோம். அப்படி அதனால சொல்றேன், நான் வந்து டைரக்டர், அவங்க பேர் வந்து லட்சியம், அது நிறைவேறதான் தான் கல்யாணம் பண்ண, தெரியுதா? சரி லட்சியம் எப்ப நிறைவேறும்? கர்த்தருடைய கிருபை இல்லாம உனக்கு எந்த லட்சியமும் நிறைவேறாது. இயேசு நினைச்சாலும் உனக்கு எதுவுமே நடக்கும். அது எனக்கு மண்டையில ஏறல. அப்படியே போறேன். போன பார்த்தா ஃபுல் பேஜ் பேப்பர் விளம்பரம் விட்டாச்சு, ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. அப்படியே படம் ஷூட்டிங் நடக்குது பயங்கரமா. சென்சார் ஆக போகுது. அவங்க வராங்க பெரியமா. அப்ப பெரியமா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அக்கா 2 பேர், அவங்க டெய்லி பைபிள் சர்ச்செல்லாம் போவாங்க. அவங்க வராங்க, ஐயா வரீங்களா? எங்க வர சொல்றேன்? சர்ச்சுக்கு. சென்சார் ஆகிடுச்சு படம் ரிலீஸ் ஆனப்ப நான் டைரக்டர் அப்புறம் வரேன்னு கேட்பாரு சர்ச்சுக்கு. சரிப்பா நான் போறேன்ப்பா அப்படி போயிட்டாங்க. 87 படம் பண்ணியாச்சு, 87 படம் பண்ணியாச்சு, 88 கல்யாணம் பண்ணியாச்சு, 89 பையன் பிறகுறான். அந்த படம் வரல, 2 வருஷம் ஆச்சு. எல்லாம் சொல்றாங்க முதல் பையன் பிறந்துட்டான், அதே டேட்டு செப்டம்பர் 11, உனக்கு அதிர்ஷ்டம்டா. மூத்த பையன் பிறந்துட்டான், அதே டேட்ல கல்யாணம். நானு கல்யாணம் பண்ண அதிர்ஷ்டம் தூக்க போதுட்டாங்க. சொல்ல மாதிரி அவ்வளவுதான். 89, 90, 91 2ஆம் பையன் பிறகுறான். எல்லாம் சொல்றாங்க தாய்க்கு தலைமகன், தந்தைக்கு கடைமகன், அப்பாக்கு எப்ப 2ஆம் பிள்ளைங்க அதிர்ஷ்டம். பாருங்க படம் போன விடலாம். 91 ஆச்சு, 92 ஆச்சு, பையன் ஸ்கூல் போனான், காலேஜ் போனான், கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த படம் வரும். படம் முடிஞ்சுதான் இது வரைக்கும் அந்த படம் வரும். அப்ப எப்படி இருக்கு வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. அப்படியே உட்கார்ந்து சுவாகமா அப்படியே அக்காக்க வராங்க, என்னப்பா ஐயா ஏதோ டைரக்டர், நீங்க கல்யாணம் வேலை பண்ணிட்டீங்க, பசங்க வேற பிறந்துச்சு,
இப்ப என்ன ஐடியா ஒரு ஐடியா இல்ல. அங்கீகரிக்க ஷிஃப்ட் ஆயிட்டு வந்தாங்க அங்கே அவனை பிறகு அங்கீகரிக்க வந்துட்டோம். அங்கீகரிக்க பார்த்தா இப்ப எஸ்ராசர்கள் தான் பிஷப் அங்க நோவா பேருக்கு தான் பாஸ்டாங்க. அங்கதான் தங்கச்சி கல்யாணம் நடந்துச்சு. அப்போ அவங்க பெரியமா எல்லாம் எங்க அக்கா எல்லாம் சொல்றாங்க. பெரியமா இருந்து எங்க அக்கா சொல்றாங்க, டேய் கர்த்தரை மறுதளிக்கிறவனை கடவுள் மறுதளிப்போம். நீ கர்த்தரை என்னைக்கு வெறுக்கிறியோ அவங்களோட கை விட்டுருவாரு. ஆனா அவர்களுடைய குணம் என்னன்னா, இமை பொழுது உன்னை கைவிட்டு மிகுந்த கிருபையா இருக்கிறதுனாலும் மறுபடியும் உன்னை சேர்த்துக்கொள்வேன். அதான் இயேசு கிறிஸ்து. நீ என்ன தவறு பண்ணாலும் மனம் திருந்தா காப்பாற்றுவேன். அப்படி இருக்கிற ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வேற எந்த தெய்வம் அப்படி கிடையாது. நிச்சயமா நம்ம என்ன தவறு செய்யணும் அவர்கிட்ட போய் கேட்டோம்னா அவர் மன்னிச்சிருவார். ஏன்னா அவ்வளவு இறக்கம் உள்ளவர். அப்படிப்பட்டவருக்கு போடா அப்படின்னு போய் ஒழுங்கா கேரளா டான்ஸ் போறோம், அதுக்கெல்லாம் பண்ணு அப்படின்னு. சரி ஓகே, இனிமே என்ன பண்ண போய் தானே வேற வழி இல்லையே, பணம் நின்று போச்சே, வேற எதுவும் பொழப்பு வந்தாதானே உண்டு. உடனே கேரளா ரவுண்ட்ஸ் எல்லாம் போறேன். சாயந்தரம் 6 மணிக்கு கேரளா ரவுண்ட்ஸ் ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், விடிய பாடுவேன், விடிய வேதம் வாசிப்பேன் பயங்கரமா. அப்படியே எல்லாம் பார்ப்பாங்க. நோபரேட் பாஸ்டர் எல்லாம் சொல்லுவாரு, என்ன பக்தி பார் ரமேஷ் கண்ணாங்க 6 மணிக்கு வந்தான், காலைல விடிய ஆயிடுச்சு, இன்னும் கூட சலிக்காம அவன் சாமி கும்பிட்டுக்கிறான், பாட்டு பாட்டுக்கிறான், வேதம் வாசிச்சிருக்கான், அவன் தான் உண்மையான பக்தி அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. ஒரு வீட்டுக்கு போனா பிஸ்கட் கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க, சில பிரியாணி கூட போடுவாங்க, அதுக்காக போறதுதான். ஆனா என்ன கர்த்தரா இயேசு எப்படி தெரியுமா, சும்மா ஜஸ்ட் இயேசுவே அப்படி ஒரு வார்த்தை சொன்னா இறங்கி வந்துருவாரு. அதான் அவருக்கு அந்த பவர் வேற யாருக்குமே கிடையாது. அப்படி போறேன், பார்த்தா திடீர்னு பார்த்தா எனக்கு ரவிக்குமார் வேலை கிடைச்சிச்சு. தேர்ஸ் ரவிக்குமார் தெரியும், உங்களுக்கு பெரிய டைரக்டர், வருஷத்துல 3 படம் பண்ணுவாரு. அப்படி இப்படி உங்களுக்கு பார்த்து நிறைய படம் முத்து ஆபரேஷன் நிறைய படம் பண்ணிட்டோம் அவர் கூட. அப்ப அவர்கிட்ட அசிஸ்டன்ட் இருந்துச்சு. அப்ப பெரிய பிஸி, தூக்கமே கிடையாது. ஒரு படம் 4 மாசம் முடியல, அடுத்த படம் ஆரம்பிச்சிருவாரு. அப்ப அடுத்த இப்படி போயிடு, அதனால எனக்கு வெளியே போக முடியாது. அப்ப இன்னும் பயங்கர பிஸியா இருக்கிற வராங்க. அக்கா வரேன், என்னப்பா ஐயா சர்ச்சுக்கு நாங்க எப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க, நான் எவ்வளவு பெரிய டைரக்டர் இருக்கிறேன், எவ்வளவு பிஸியா இருக்கிறேன், நானு வருஷத்துல 3 படம் பண்றேன், எனக்கு கை கால் ஓட்டல, நீங்க சும்மா சர்ச்சு உயிர் எடுக்கிறீங்க, நீங்க தான் கும்பிடுறீங்களா, போய் கும்பிட்டு வாங்க அப்படின்னு. நமக்காக மத்தவங்க கும்பிட மாட்டாங்க, நாம தான் கும்பிடுவோம். அதான் உண்மை, அது நமக்கு தெரியாது. போறேன், பயங்கரமா நடக்குது. திடீர்னு பார்த்தா படம் எல்லாம் ஆச்சு, வரலையே அப்படின்னு. திடீர்னு பார்த்தா ஒரு ப்ரொடியூசர் வர, பெரிய குடும்பம் படம் வசனம் எழுதுறேன். அந்த வசனம் எழுதி முடிச்ச உடனே அண்டர்டேன் படம் உடனே ப்ரொடியூசர் வர, ரமேஷ் சொன்னா ஒரு படம் டைரக்ட் பண்ண நாங்க தரோம் படம் அப்படின்னா. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா கொஞ்ச நாள் கேரளா போனோம், கொஞ்ச நாள் பைபிள் படிச்சோம், அதுக்குள்ள கடவுள் நமக்கு கொடுத்துட்டாரு. சின்ன விஷயம் நம்ம இல்லாம பெருசா அவருக்கு ஒண்ணுமே பண்ணல, ஒரு சாட்சி சொல்ல, ஒரு பெருசா பைபிள் படிக்கல, சும்மா எப்போது சர்ச்சுக்கு போவோம், இந்த கேரளா போவோம், சர்ச்சுக்கு பண்டிகை கிறிஸ்தவர்களா வாழ்வோம் மாதிரி. ஆனா டைரக்ஷன் சான்ஸ் கொடுத்தாங்க. அப்ப நான் சொல்லிட்டேன், ரவிக்குமார் நான் டைரக்ட் பண்ண மாட்டேன். உடனே ரவிக்குமார் கேட்கறேன், என்னடா ஆச்சு உனக்கு? சார் நான் ஒரு படம் பண்ணேன், 3 நாள் நின்று போச்சு, 5 நாள் ஒரு படம் நின்று போச்சு, பூஜை போட்டு 3 படம் நின்று போச்சு, அது மட்டும் ஒரு படம் சென்சார் ஆகி கூட நின்று போச்சு, அதை நம்பி கல்யாணம் வேற பண்ணிட்டேன், அதனால தயவுசெய்து என்னை கூப்பிடாதீங்க, நான் வர மாட்டேன். என்ன பைத்தியக்காரனா இருக்கிற, அந்த படம் ஏன் நின்றுச்சு? இந்த படம் பைனான்சியலும் நின்று போச்சு. ஆனா இது யார் தெரியுமா கம்பெனி? ஜெமினி கலர் பிலிம் லேபரேட்டரி. அப்பெல்லாம் பிலிம்ல தான் படம் ரிலீஸ் பண்ணுவாங்க, பிரிண்ட் அடிச்சு. காசு இல்லைன்னா கூட பிலிம் இருக்கு அவங்க கிட்ட, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. தைரியமா பண்றேன் டைரக்டர் ரவிக்குமார் சொல்றாரு, அதுவும் நியாயம் தானே, பிலிம் இருக்க அதெல்லாம் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ரூம் போடுங்க, டிஸ்கஸ் போடுங்க. போட்டோன்னா சீதா இது அவன் ஃபர்ஸ்ட் இவா மீனாக்கு அட்வான்ஸ் கொடு, ஜெயராம் அட்வான்ஸ் கொடு, வடிவேல் அட்வான்ஸ் கொடு, மணிவண்ணன் அட்வான்ஸ் கொடு, விவேக் அட்வான்ஸ் கொடு. எல்லாரும் பார்த்தாச்சு, பயங்கரமா பிஸி. ரூம் போட்டாச்சு, பயங்கரமா விளம்பரம் கொடுத்தாச்சு, போஸ்ட் அடிச்சாச்சு, ஷூட்டிங் நடக்க போகுது, அப்படியே போயிட்டு இருக்குது. அப்ப என் அக்கா வராங்க, ஐயா சர்ச்சுக்கு போலாமா? ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. நான் எங்க இருக்கேன், ஷூட்டிங் நடக்க போகுது, ஃபுல் பேஜ் பேப்பர் விளம்பரம் பார்த்தீங்களா? மீனா பார்த்தாச்சு, வடிவேல பார்த்தாச்சு, மணிவண்ணனை பார்த்தாச்சு, ஜெயராம் பார்த்தாச்சு. இனி யாரை பார்க்கணும்? நீ கடவுளை பார்க்கணும் போல, அவரை பாரு, அப்பதான் இருக்குது, இதெல்லாம் உன்னை பார்க்க முடியாது, அதெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு. சரி போ, உன் தலையெழுத்து, நாங்கெல்லாம் பண்ண முடியும், உங்களுக்கு எத்தனை அடிப்பட்ட அவங்க புத்தி வராதுன்னு போயிட்டாங்க. ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு. முதல் நாள் ஷூட்டிங் போறேன், மணிவண்ணன் விவேகளை வச்சு காமெடி எடுத்துருக்கிறேன். 2 நாள் கழித்தா ஜெயராம் ஹீரோயின் வரணும். முதல் நாள் ஷூட்டிங் போறேன், ஒரு 3 ஷாட் எடுக்கிறேன். ஒரு 3 ஷாட் எடுத்திருப்பேன். ஒருத்தவன் தான், சார் என்னையா ஷூட்டிங் நிறுத்துங்க சார், ஸ்டாப் பண்ணுங்க. எதே ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணுமா? எதுக்குடா? என்னடா ஃபைனான்ஸ் இல்லையா அப்படின்னு பயம் எனக்கு பக்குன்னு. சார் ஃபைனான்ஸ் எல்லாம் இல்லாம இருக்குமா சார்? அதெல்லாம் இருக்கு சார். அப்புறம் ஏன்டா ஷூட்டிங் நிறுத்திட்டீங்க? சரியும் இல்லை சார்,
போயிட்டான். என்னது பிலிம் இல்லையா? என்னடா சொல்ற நீ? ஆமா சார் பிலிம் இல்ல சார் போயிட்டான். மணிவண்ணன் கேக்குற ரமேஷ் கண்ணா, பிலிம் கம்பெனிலேயே பிலிம் இல்லைன்னா நீ எல்லாம் டைரக்டர் ஆக முடியுமாடா? இதோட கதை முடிஞ்சுறான்ற. ஐயோ என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு போய் அழுகுறேன். என்னடா ஆச்சு? எக்ஸைஸ்ல மாட்டி சார் 3 நாளா சார். 3 நாள் கழிச்சு தான் சார் ஷூட்டிங்ட்டான். சரி 3 நாள் கழிச்சு பார்த்தா ஸ்ட்ரைக்கு, 1.5 வருஷம் ஸ்ட்ரைக்கு. அந்த படம் அப்படி நின்று போச்சு. இப்ப என் நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. எங்க நிலைமை எல்லாம் பாருங்க. எதுவுமே இல்லை எனக்கு. ஒண்ணுமே தலைகால போய் என்னடா இப்படி ஆகிப்போச்சு. ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு என்ன பண்றது தெரியல. மறுபடியும் கடவுளை பார்த்து உடனே உபாச ஜெபம் இருக்கிறேன். அப்படி பண்றேன். என்னென்னமோ பண்றேன். நமக்கு தெரிஞ்ச ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் நம்மளை எப்ப இருந்தாலும் காப்பாற்றுற ஒரே. எத்தனை முறை தப்பு பண்ணாலும் காப்பாற்றுறவர் தான். அப்படியே பயங்கரமா ஜெபம்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றும் பெருசா வரமாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா விக்ரம் சார் கூப்பிடுறாரு. அவர் எங்க ரவிக்குமாருக்கு டைரக்டர். அவர் கூப்பிட்டு ஒரு படத்துல நடிகர் அப்படின்ட்டு. சரி நடிக்கிறேன். ஆக்சுவலா அந்த படம் நீங்க பாத்துருங்க எல்லாரும். கார்த்திக் நானும் ஒரு படம் பண்ணுங்க. அவர் சொல்றாரு, ஆண்டவா காசெல்லாம் நான் மேல போடுறேன், நீ எவ்வளவு வேணா மேலேயே எடுத்துக்க, நீ பார்த்து கீழே போறது நான் எடுத்துக்க, ஓகே அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவேன். எல்லா காசு கீழே அவன மேல காய்ச்சா பிடிப்பாரு. காசு கீழே தான் வரும். உடனே எல்லாரும் ஆண்டவரே எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்டியே, காட் இஸ் டபுள் கிரேட் அப்படின்னு. 98 ஆகஸ்ட் 15 ரிலீஸ் படம். அன்னைக்கு நைட்டு ரிலீஸ் ஆகுது. 3 ஷோ தான் ஓடி இருக்கு. மறுநாள் காலையில் ரஜினிகாந்த் போன், கமல்ஹாசன் போன், நான் ஒரு லாஸ்ட் ஒர்க் பண்ணிடுவேன். அஜித் போன், விஜய் போன், எல்லாரும் போன். என் படத்துல நடிங்க, எல்லா டைரக்டரும் என் படத்துல நடிங்க, எல்லாம் மாறி மாறி கூப்பிடுறாங்க. தலையில பிஸி, ஒண்ணுமே புரியல. அப்படி பறக்குது, ஷூட்டிங்கா பறக்குது. ஒரு நாளைக்கு 5 ஷூட்டிங். எல்லா படத்திலும் நடிக்கிறேன். எந்த படம் எடுத்தாலும் ரமேஷ் கண்ணா படம் கிடையாது. சில்வர் ஜூப்ளி காமெடி வேற என் பேர். எல்லா படம் சில்வர் ஜூப்ளி அப்படி நடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறேன். ஒரு மாருதி கார் வேற வாங்கிட்டேன், ஒரு பச்சை கலர் மாருதி கார். அப்படியே பயங்கரமா ஷூட்டிங் போறாங்க. அப்படியே பிஸியா போயிட்டு இருக்கிறேன். அப்ப வராங்க நம்ம ஆளுங்க 2 பேர். ஹலோ என்ன ஐயா, எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? என்னையா சர்ச்சு பக்கமே வர்றதில்ல. முன்னாடி கிறிஸ்துமஸ் நியூ இயர் கூட அப்படி வர மாட்டேல. அங்க என்ன நிக்குது பாத்தியா? அது திரும்பி பார்த்தாங்க. அவங்க எருமா நிக்குது. அதுக்கு என்ன எங்க கண்ணுக்கு அதானே தெரியும். பக்கத்துல மாருதி கார் பார்த்து அதனால நான் வாங்கிடுறேன். பச்சை கலர். சரி மாருதி கார்ல சர்ச்சுக்கு வரவங்க யாரும் சொன்னாங்களா? சர்ச்சுக்கு வரவங்களாமா மாருதி கார் யூஸ் பண்ணுவாங்க. சினிமா ஷூட்டிங் போறதாக வாங்கி வச்சிருக்கேன். டெய்லி 5 ஷூட்டிங். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அடுத்த முறை நீங்க என்ன பார்க்க வரணும்னா, என் முகத்தை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் வந்து பார்க்கணும். சும்மா வந்து பார்க்க கூடாது. கேட்டா போங்க. ஓ இன்னையே நாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்கணுமா? பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டாங்க. இதான் பயங்கர 5 ஷூட்டிங் ஒரு நாளைக்கு பறக்குது. அப்போ ஒரு நாள் காலையில 7 மணிக்கு ஷூட்டிங் வச்சாங்க. 5 மணி எழுந்து குளிச்சு முடிச்சு கிளம்பணும். நேரம் போய் பாத்ரூம் போய் கரெக்டாக முகத்தெல்லாம் கழுவுறேன். பார்த்தா வேற யாரும் இருக்கேன் கண்ணாடில. யாரா கண்ணாடில திரும்பி பாக்குறேன். திரும்பி பார்த்தா பாத்ரூம் நான் மட்டும் தான் இருக்கிறேன். கண்ணாடில வேற மூஞ்சிக்குது. இல்ல நம்ம மூஞ்சி மாதிரி பார்த்தா வாய் போனுச்சு. அவ்வளவுதான். இழுத்து விட்டு அங்கேயே போகுது. மறுபடியும் இழுத்து விட்டு அங்கேயே போகுது. திரும்பி வரவே மாட்டேன். ரிட்டர்ன் அடிக்கிறது. என்னடா இது புதுசா இருக்குது. இன்னும் புரியல இருக்கு. வெளியே வந்து பசங்க எல்லாம் பாக்குறாங்க. என்னடா பெல்ஸ் பாய்ச்சியா? என்னடா பெல்ஸ் பாய்ச்சி? அது வியாதிக்கு டாக்டர் கேளு. டாக்டர் சொல்ல முகவாதம் பேர் சார் இதுக்கு. அது அப்படிதான் சார். ஒண்ணும் பண்ண முடியாது சார். ஒன்றும் பண்ண முடியாதா? நல்ல மூஞ்சிக்கே சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கோண மூஞ்சிக்காக சான்ஸ் கொடுப்பான். எனக்கு ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு ஷூட்டிங் வேற. காலைல போட்ட டைரக்டர் சக்தி டைரக்டர் அவர் பார்த்தா, சார் என்ன சார் வாயை போன பண்ண நிக்கிறீங்க? நானா போன பண்ணேன். அதுவும் போனிச்சு. பாதி படம் எடுத்தாச்சு நல்ல மூஞ்சியோட. இப்ப கோண மூஞ்சி எப்படி படம் எடுக்கிட்டு முழு படம் திருப்பி எடுப்பாங்களா? உங்களுக்கு கீழே உழுவேன். ஊந்து எழுந்து வாய் போயிடும். என்னப்பா அச்சியப்பா வாய் போனிச்சுப்பா அப்படி கதையை மாத்திட்டேன். பாதி படம் அப்படி நடிக்கிறேன். அவரு நல்ல ஐடியா தான் மாத்திட்டாரு. அப்ப கமல்ஹாசனுக்கு காலில் நாடு வச்சிருக்காங்க. நொடி வராது. பாக்குறாரு. ரமேஷ் என்னாச்சு? பெல்ஸ் பாலிசியா? ஆமா சார். வாய் கொனிச்சா? என்ன பண்ண? அதான் சார் ஹீரோயின் ஒரு அடி அடிப்பான், நான் கீழே விழுவேன். எழுந்த உடனே வாய் கொனிச்சு கதையை மாத்திச்சு. நீ மாத்திட்ட, ஆனா என்னால மாத்த முடியாது. ஏன்னா கால் நொண்டி தான் இருந்தான். அவருக்கு பரிதாபமா போனார். இப்படியே நடிக்கிற படங்கள் கொஞ்சமா குறையுது. வாய் சரியாக மாட்டேங்குது. பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் பாக்குறேன். ஒரு டாக்டர் சொல்றாரு, சார் இது ஒரே ஒரு வழி. என்ன? இந்த இடத்த கட் பண்ணி இழுத்து வச்சு இங்க தச்சிடலாங்க. அதுல செலுப்பாது எடுத்து தைக்கிறதுக்கு. என்ன சார் விளையாடுறீங்க? ஆமா சார் வேற வழி கிடையாது. வாய் நிமிராதுன்ட்டு. வாய் நிமிராது என்ன சொல்றேன் சார்? அப்ப இங்க பெரிய தையல் தெரியுமே சார்? ஆமா சார் தையல் இருக்கும் சார். அதுக்கு என்ன பண்ண முடியாது சார். நான் காமெடி நடிகேன்.
முகத்துல தையலோடு நடிச்சா முக விட்டு முத்தையா, அருவாள் ஆறு முகம், இப்படிதான் நடிக்கணும். காமெடி நடிப்பேன், நடி முடியாது சார். சார் வேற ஒன்றும் கிடையாது, வேற வழியும் கிடையாது. ஆஹா மாட்டினோண்டா. அப்ப எங்க அக்கா வரேன், என்னப்பா உன் முகத்தை பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கன்னு சொல்லு. இப்ப உன் முகம் பாக்குற மாதிரி இல்ல, வேற பக்கமா இருக்கு முகம். கிண்டல் பண்றீங்களா? என்ன பின்ன நீ இன்னும் பெருசா பேசல? டேய் போடா, போய் ஜெபம் பண்ற போடா. எப்படிப்பட்ட வியாதி தீக்கிற ஒரே தேவன் யாரு? இயேசு கிறிஸ்து தான். எப்படிப்பட்ட வியாதி தான் குணப்படுத்திடுவார். அவரை நம்பினா போதும். நீங்க பாத்திருப்பீங்கல்ல, எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? குருடனுக்கு உமிழ்நீர் முடிந்து சேர்த்து பூசி கல்ல வச்சார். ஏன் நேரா சரி அவனு ஆயிடாதா? இயேசு ஆவாதா? அவருக்கு அந்த பவர் இல்லையா? ஏன் அப்படி வச்சாங்க? எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதுக்கு தான் பயப்படுத்த அப்படி சில விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ண இப்படியே பாக்குறேன், நிறைய இடத்துல போறேன், ஒண்ணு பண்ண அப்படி ஜெபம் பண்றேன், எல்லாம் பண்றேன், அழுகுறேன். ஏன்னா நல்ல கொஞ்சமா பாடங்கள் குறையுது, யாரும் சேர்க்க மாட்டாங்க. சார் அவர் வாய் கோடிக்கு சார், அவர் வாய் சரியில்லை சார். ஏன் வாய் சரியில்லை? அதுல வேற ஒருத்தவங்க செல்பன் சார், செல் பண்ணிடுவாங்க சார். கடுறா சார், ஒழுங்கு எடுக்காதீங்க சீனியர் சார். வேணும்ட்டு ஒழுங்கு, யோ நான் வேணும்ட்டு எடுக்கலடா, என்னால சிரிக்க முடியாதுடா, என் வாய் கோடி இருக்குதுடா. உனக்கு போடாம சார், போட்டோ கூட வேணாம் சொல்லிட்டு போ, திட்டிட்டு போவான். என்ன என் நிலைமை எனக்கு தான் தெரியும். ஐயோ எப்படி ஆயிடுச்சு, ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுனுக்கிறேன். அப்பதான் 7 மணி சாதாரண டாக்டர் கண்ணன் 2 பேர் ரோட்ல வராங்க. என்ன சார் ஆச்சு? இந்த மாதிரிப்பா வாய் கோடிக்கு சார். சார் வாங்க, நான் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றேன், ஆனா கேரண்டி கிடையாது, சரியானாலும் ஆகும், சரி ஆகும் பண்ண போயிடும், சொல்ல முடியாது. சரி பண்ணுங்க அப்படின்னு போனா எனக்கு கரண்ட் வைக்கிறாங்க. ஒரு 3 மாசம் 1/2 மணி நேரம் காலில் கரண்ட் வைப்பாங்க. அப்படி உயிர் போற மாதிரி வலிக்கும், சரக்கு 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 எடுக்கும், அப்படியே நொந்து போய் அப்படியே வலிக்கும். அன்னைக்கு பூரா தூங்க முடியாது. அப்படியே கிட்டத்தட்ட 3 மாசம் பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா வாய் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வந்துச்சு, ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒரு கூட்டத்துல சாட்சி சொல்லும் போது அங்க ஒரு பாஸ்டரோட பையனுக்கு வாய் பண்ணிடுச்சு. அதே டாக்டர் போது போய் சரிப்படுத்தல. அப்போ வாயெல்லாம் சரியான டாக்டர் டைரக்டர் போய் பார்ப்பேன். டைரக்டர் கூப்பிடுவோம், கிட்ட வாங்க, சரிங்க, இந்த பக்கம் சரிங்க, இந்த பக்கம் சரிங்க, வாய் கரெக்டா இருக்குல்ல, கொடுக்கல செக் பண்ணிட்டு தான் வேஷமே கொடுத்தாங்க. வாய் கரெக்டாக பார்த்தேன். அப்ப என்ன, எப்படிப்பட்ட வியாதி வந்தாலும் அது குணமாக்குற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இதெல்லாம் என் வாய்க்கு வந்தே இருக்கு. உதாரணத்துக்கு ஸ்ரீதேவி பெரிய கோடீஸ்வரி, அவங்க அம்மாவுக்கு ஆபரேஷன், அமெரிக்கால ஆபரேஷன் முடிஞ்சிச்சு, அந்த அம்மா பேச்சு வரல. ஏன்? வலது மூணுல ஆபரேஷன், தெரியாம இடது மூணுல. கோடீஸ்வரி பேர் தப்பு நடக்கும். அப்போ நமக்கு கரெக்டான வைத்தியர் நமக்கு அனுப்புறாருன்னா இயேசு கிறிஸ்து அனுப்புவார், யாரும் அனுப்ப மாட்டாரு. சாதாரண டாக்டர் எப்படி வந்தாரு? அவரை வணங்கினா அவர் அனுப்புவார். கடவுள் நேரடியா வந்து உங்களுக்கு எழுப்ப மாட்டார், யார் மூலமா தான் எழுப்புவார். ஐயா போக மாட்டாரு, மையா மூலமா போதைக்கு போக மாட்டான், பக்கத்து வீட்டுல இருக்க ஜபிக்கிறவங்க மூலமா. அதனால இயேசு கிறிஸ்துவ இங்க அவங்க எங்க இருந்தாலும் உங்களை காப்பாற்றுவோம். இதுதான் உண்மை. அதனால அப்படியே வாய் சரியாச்சு, படங்கள்லாம் பார்த்து கொஞ்சம் நடிச்சுட்டே இருக்கிறேன். அப்புறமா அப்படியே போன ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கிறேன். ஆக்ஷன், மறுபடியும் ரியாக்ஷன் வராங்க. என்னப்பா ரொம்ப பிஸி, வாய் இப்பதான் சரியாயிடுது, இப்பதான் கூப்பிடுறாங்க. மறுபடியும் நான் விட்டேன்னா ஒண்ணு வாய் கோணிக்கும், இல்ல ஷூட்டிங் கோணிக்கும். அதனால நான் வரமாட்டேன், சர்ச்சு போக வரமாட்டேன். இதான் பெரிய வீரமா? ஓகே குடு, போயிட்டாங்க. என்ன ஆச்சு? ஹார்ட் அட்டாக் 2013. டாக்டர்கிட்ட போறேன், டிஆர் முரளி, ராமச்சந்திரன் பெரிய டாக்டர். பார்த்தாரு, சார் பைபாஸ் பண்ணிடலாம் சார். இது பைபாஸா? இவனுட்டு தையலே வேணாம், நானு பைபாஸ் இங்கிருந்து இது தையல் இருக்கோம், அதெல்லாம் முடியாது சார், அசிங்கமா இருக்கு சார், வேற வழி இல்லை சார். அப்ப எதனா பண்ணுங்க. சரி ஓகே, பிளட் டெஸ்ட் பண்ணுங்க, ஸ்டண்ட் பண்ண வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு. பிளட் டெஸ்ட் பண்ணா ஒரு மனிதனுக்கு வெள்ளை அணுக்கள் 4000 தான் இருக்கும், எனக்கு அப்போ 10,000, 2.5 மடங்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவர் சொன்ன வெள்ளை அணுக்கள் இருந்தா கத்தியெல்லாம் வைக்க முடியாது சார், நீங்க போய் குறைச்சிட்டு வாங்க. 3 மாசம் போனேன், மாத்திரை எபி மாத்திரை டோஸ் சாப்பிட்டு 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 அந்த 4000 கவுண்ட் வந்தோடனே 2 ஸ்டண்ட் வச்சிட்டேன். ஸ்டண்ட் வச்சு ஷூட்டிங் போறேன். மறுபடியும் பயங்கர பிஸி, பயங்கர 2013, 2018 மறுபடியும் ஆத்துட்டேன். மறுபடியும் போறேன், மறுபடியும் டாக்டர் பாக்குறாரு. அப்ப எவ்வளவு தெரியுமா? 4000 10,000 ஆகல, 4000 40,000 ஆயிடுச்சு. டாக்டர் கேட்கறாரு, என்ன சார் கூட்டிகிட்டே வரீங்க? நான் கூட்டிட்டு வரேன் சார், அதுவும் கூட வந்து சார், நானும் கூட்டிட்டு வர வெள்ளை எனக்கு தானா சார். வெள்ளை எனக்கு சாதாரண விஷயம் இல்லை சார், ரொம்ப ரிஸ்க். நீங்க முதல்ல மாத்திரை சாப்பிடுங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியாச்சு, இன்னும் 2 ஸ்டண்ட் வச்சிட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் ஸ்டண்ட் வைக்க முடியாது. ஏன் சார் என்ன ஆச்சு? நீ காமெடி நடிகை, நீ காமெடி நடிகை, இதுக்கு மேலே ஸ்டண்ட் வச்சா நீ ஸ்டண்ட் நடிகை நல்லா இருக்கு.
நடிக்கிறான், கிண்டல் பண்ற டாக்டர். என்ன சார்? ஆமா சார், நீங்க போய் முதல்ல 3 மாசம் பிளட் செக் பண்ணுங்க, வெள்ளை அணுக்கள் ஏறக்கூடாது, ரொம்ப ரிஸ்கான வியாதின்றாரு. சரி ஏதோ டாக்டர் சொல்றாரு, நம்ம பட் ஷூட்டிங் போறோம்னு சொல்லிட்டு லேப்ல டெஸ்ட் கொடுத்துட்டு வருவேன். அப்படி போயிட்டு வந்து எனக்கு கத்துவாங்க, சார் என்னய்யா சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. என்னய்யா வெள்ளை அணுக்கள் கூடி போச்சு, அதான வெயிட் பண்ணு, என்ன விஷயம் சொல்லு. சார் வெள்ளை அணுக்கள் என்னய்யா 40,000? 40,000 1,00,000 சார். சரி இருக்கட்டும், நீ ஏன் வருத்தப்படுற? எனக்கு தானே இருக்குது, எல்லாமே எனக்கு தெரியாது சார். நீங்க டாக்டரை பாரு, ரொம்ப ரிஸ்க்ன்றான். போடான்னு கவலைப்படல, நம்ம ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன், மறுபடியும் 3 மாசம் டெஸ்ட் பண்றேன். போயிட்டு கொடுத்துட்டு ஒரு 4 ஹவருக்குள்ள வரதுலாம் கத்துவான் போன்ல, சார் சீக்கிரம் வாங்க. என்னய்யா 1,00,000 1,50,000 ஆயிடுச்சா? 4,00,000 சார். இதுக்கு மேலே ரொம்ப பிரச்சனை ஆயிடும், போய் பெரிய டாக்டரை பாருங்க. எல்லா டாக்டரும் திட்டுறாங்க, என் குடும்பத்தில் நிறைய பேர் டாக்டர் திட்டுறாங்க, என் மருமகன் டாக்டர் தான், எல்லாம் திட்டுறாங்க. சரி நேரம் போய் டாக்டர் பார்க்குறேன், பிளட் டிசார்டர் அகிலோட டாக்டர் வளராது, பெரிய ஆள். அவர்கிட்ட போற டெஸ்டிங்கே 75,000 வாங்குறாரு, 25,000 வாங்குறாரு, 30 ஒரு டெஸ்ட்டுக்கு பார்த்து சொன்னார், சார் இது வந்து ஒரே வழிதான் இருக்குது, கீமோதெரப்பி பண்ணிடலாம், அப்பதான் வெள்ளை எனக்கு குறைக்க முடியும். கீமோதெரப்பியா அப்படின்னு யோசிக்கிறேன். ஆபரேஷன் ஷூட்டிங் நடக்குது, கமல்ஹாசன் உட்காந்து அழுதுட்டாரு மூலையில. ஏன் சார் அழுவுறீங்க? ஸ்ரீவித்யா தெரியுக்க மாட்டா உங்களுக்கு? ஆமா அருமையான நடிகை சார், எவ்வளவு ஹைட்டா இருப்பாங்க, நல்லா மீன் கண்ணு மாதிரி இருக்கும், எம்எல் வசூல் மாதிரி பொண்ணு, ஜெய்ஜாண்டிங்க இருப்போம், 5 அடி 6 அடி இருப்பான். அவளுக்கு கேன்சர் வந்துச்சு, அது எனக்கு வந்த மாதிரி லுக்கேமியா. எனக்கும் கேன்சர் ஒரு வகை, 2 பேர் லுக்கேமியா, அவங்களுக்கு கேன்சர் வந்துடுச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, போய் ட்ரீட்மெண்ட் போனாங்க, கீமோதெரப்பி பண்ணாங்க. என்னாச்சு, முடியெல்லாம் கொட்டி போச்சு, மூஞ்சி சுருங்கிச்சு, 5 அடி ஆர்டிஸ்ட் 3 அடி ஆகிட்டாங்க. அப்படியே நாங்கள் பார்க்குறேன், நம்ப முடியல. ஸ்ரீவித்யாவை அப்படின்னு அவ்வளோ ஆசைப்பட்டாங்க பொண்ணு தாங்க, அவ்வளோ அழகி, அப்படியே அசிங்கமாகி போய் கடைசியாக செத்தும் போயிட்டா அப்படின்னு சொல்லி அழுகுற. இது எனக்கு ஞாபகத்துக்கு வருது, ஆஹா கீமோதெரப்பி சொல்றாரு டாக்டர், ஸ்ரீவித்யா அப்படி தான் பண்ணான். 5 அடி ஸ்ரீவித்யா 3 அடி ஆகிட்டா, 4 அடி நம்ம என்ன 1.5 அடியாகவும் இருக்கிற முடியெல்லாம் கொட்டிடணும், மூஞ்சியெல்லாம் சுருங்கி போடும், ஆளே ஆட்டாலும் தெரியாது. இதனால பெரிய தலைவலியா போச்சு. டாக்டர்களை கேட்கறேன், என்ன சார் விட்டா? ஒன்னாவா சார், எப்போ உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரும், எப்போ உங்களுக்கு கண்ணு போகும், எப்போ உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரும், எப்போ உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் செத்து போவீங்க, இல்லை எப்போ உங்களுக்கு இது வருமோ, என்ன வேணும், அது எங்க போய் லிவர் போச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது. லிவர் தான் நம்ம மனுஷன் ஹார்ட்டோட முக்கியம், ஹார்ட் பைபாஸ் லிவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. லிவர்ல போய் அடிக்க சார் அது அப்படின்னு டாக்டர் மிரட்டுறேன். என்ன பெரிய தலைவலியா போச்சு, இது நல்லா தானே போயிட்டு இருக்கு வாழ்க்கை, நல்ல சினிமா ஷூட்டிங் எல்லாம் போய் இப்படி பண்ணிட்டேன், கார் வாங்கிக்காச்சு, வீடு வாங்கிக்காச்சு, பங்களா வாங்கியாச்சு, உலகம் பூரா புகழ் பெற்றாச்சு. ரமேஷ் கண்ணா எங்க வேணா அமெரிக்கா படம் தெரியுது, ரஜினிகாந்தோட பண்ணியாச்சு, அஜித் வந்து படம் டைரக்ட் பண்ணியாச்சு, அஜித்துக்கு இளையராஜா இசையமைத்த ஒரே படம் என் படம் தொடர் மட்டும்தான். அவ்வளவு பெரிய ஆள் நாங்க. எனக்கு இப்படி வியாதி வந்துச்சு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு யோசிக்கிறேன். அப்போ ஒரு நாள் கார் எடுத்துக்கிட்டு அப்படியே போறேன், செல்ஃப் டிரைவ் என்னவா கார் எடுத்து போயிட்டு இருக்கிறேன். அப்ப யோசிக்கிறேன், நமக்கு புகழ் வந்தாச்சு, பணம் வந்தாச்சு, டைரக்டர் ஆயாச்சு, கதாசிரியர் ஆயாச்சு, நடிகர் ஆயாச்சு, எல்லாம் வந்தாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, பசங்களுக்கு பேரம் பேசி பார்த்தாச்சு. இனிமே நம்ம இருக்க வேண்டிய விஷயம் என்ன? தேவையில்லை, போயிடலாம், இதோட வாழ்க்கை முடிச்சுக்கலாம், நம்ம இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா வாழ்க்கை முடியும் கரெக்டா முடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு போறேன். ஏன்னா கீமோதெரப்பி அசிங்கமா சாப்பிட அழகா செத்துணும். நேரம் போறேன், அம்ஜிகர்ல கூவாறு ஒன்று இருக்குது, ஒரு 200 அடி போடலாம், அந்த இடத்துல சின்ன பிரிட்ஜ் இருக்கும், பேரப்பட்ட வாழை 3 கம்பி தான் இருக்கும். அந்த ஏரியாவில் நாங்கள் இருந்த பார்த்தேன், நேராக போய் கார் எடுத்து போய் ஜம்ப் பண்ணோம்னா 200 அடி பள்ளத்துல கார் விழுந்துடும். விழுந்தா என்ன ஆகும்? காரும் காலி, நானும் கார். பத்திரிக்கையில் என்ன எழுதுவாங்க, ரமேஷ் சொன்னா கார் விபத்தில் மரணம், வேற ஒன்றும் எழுத மாட்டான், வியாதி எழுத மாட்டான், மூஞ்சி சுருங்காது, ஆளு குறையாது, அப்படி லட்சணமா செத்துடலாம் அப்படின்னு முடிவு பார்த்தேன். இனிமேல் நம்ம இருக்கக்கூடாது, இனிமேல் அந்த வாழ்க்கையை நமக்கு வேணாம், ரிஸ்கான வாழ்க்கையே வேணாம். அப்ப எதுக்கு இதெல்லாம் கொடுத்தாரு கடவுள்? கொடுத்து நம்மளை கொண்டாந்து முடியும் சோதிக்கிறதா? அதை வெறுத்துட்டு போய் நேராக போற கார் எடுத்துட்டு ரொம்ப ஸ்பீடா போறேன். ஒரு 200 அடி 300 அடி இருக்கும், இன்னும் கொஞ்சம் 300 அடி போனா ஜம்ப் பண்ணிடலாம். எல்லாம் ரைட்ல வர, ஒரு ஆட்டோக்கார் லெஃப்ட்ல வராரு, வந்து முன்னாடி போயிட்டு இருந்தாரு. அவரு ஸ்பீடா தான் போறாரு. ஆனா அவர் ஸ்பீடு என் ஸ்பீடு பத்தாது, என் கார் ஸ்பீடா போனாலும் ஜம்ப் ஆகும், அவர் ஸ்பீடு அவர் போயிட்டு இருந்தாரு. எனக்கு கோபம், என்ன எந்தாலையா குறுக்க வந்தான், ஒருவேளை அவனுக்கு வெள்ளை அடிக்கிட்டு இருக்குதோ, நமக்கு முன்னாடி சாக போறானோ, சரி அவன் எப்படி சாப்பிட்றான்னு பார்த்துட்டு அதே மேலும் ஜம்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அவன் போன ஆட்டோக்காரர் நிற்கிறார், வண்டி இருக்கு, என் வண்டி நின்று போச்சு. இதுக்கப்புறம் நான் ஜம்ப் பண்ணணும்னா மறுபடியும் 1.5 கிலோமீட்டர் பின்னாடி போய் ரிவர்ஸ் எடுத்து ஸ்பீடா வந்து ஜம்ப் பண்ண முடியும், இல்லை ஜம்ப் பண்ண முடியாது. அதே கோபமா பார்த்துருக்கேன். ஆட்டோக்காரர் ஆட்டோ விட்டு இறங்கி போயிட்டாரு, அவர் கூப்பிட்டு ஆட்டோ எடுக்க சொல்ல முடியாது, வண்டி திட்ட நின்று போச்சு. அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன யாது நம்மளை சாக விட மாட்டேன்றாங்க அப்படின்னு ரொம்ப பரிதாபமா அப்படி பார்த்து யோசிச்சிருக்கிறேன். அப்பதான் தேவன் என்னோட பேசுறேன், கர்த்தருடைய வார்த்தை
அந்த ஆட்டோ வெளியே இருக்கு. கர்த்தர் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். செப்பானியா 3:15. அந்த ஆட்டோ எழுதிருங்க. அந்த ஆட்டோ அந்த வசனம் எழுதிருங்க. அப்படியே படிக்கிறேன் நான். அந்த வசனத்தை படிக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஆட்டோவில் நிறைய பார்த்துருப்பீங்க. சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே, பிள்ளைகளுக்கு. ஆனா ஆட்டோ வேற ஒரு வசனத்தோடு நிக்கிறேன். அப்படின்னா அர்த்தம் தேவன் நம்மளோட பேசுகிறார். தேவன் கடவுள் உங்களை எப்ப பேசுவார் உங்களுக்கு தெரியாது. எப்ப வேணா பேசலாம். இந்த நிமிஷம் பேசலாம், இன்னைக்கு நைட்டு பேசலாம். ஐயா சொன்னார்ல, துக்கம் சந்தோஷமா மாறி, இன்னைக்கு நைட்டு மாறிடும் உங்க சந்தோஷம். எல்லாம் கிளீனா போயிடும். அதனால கடவுள் நம்புங்க. அப்ப எல்லாம் கேட்கறாங்க, தேவனோட பேசுறேன், ஆண்டவரோட பேச எப்படி பேசுறேன்? ஒண்ணு இல்ல, பைபிளை திறந்து வைங்க. அது பேசுற வசனத்தை படிங்க. அது நம்ம தேவனோட பேசுறீங்க. நீ வசனத்தை படிக்க படிக்க அவர் நம்மோட பேசுறாதான் உண்மை. பைபிளை படிங்க, வசனம் பேசுங்க. நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் பைபிள் படிச்சு உட்கார்ந்துருப்பாங்க வயசான காலத்துல. நீங்க பெரியமா உட்காரலாம், அதெல்லாம் நம்ம அப்ப கண்டுக்க மாட்டோம். அவங்க எல்லாம் அப்படி பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணாலும் நாம நல்லா இருக்கிறோம். அப்ப நாம பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணாதான் நம்ம சந்ததி நல்லா இருக்கும். அதான் உண்மை. அப்படியே பாக்குறேன், ஆஹா இதுதான் உண்மை. நம்மளை இதுக்காக தான் கடவுள் அப்ப எதுக்கு இப்படி நிறுத்துறாரு? அப்போதான் எனக்கு தோணுச்சு, உனக்கு வாழ்க்கை வந்தது, பணம் வந்தது, புகழ் வந்தது, கார் வாங்கினேன், பங்களா எல்லாம் பண்ணேன். எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நீ எனக்கு இதெல்லாம் இயேசு கிறிஸ்து தான் கொடுத்த ஒரு வார்த்தை சொல்லியிருக்கியா? எல்லா பேட்டிலையும் நீங்க எப்படி டைரக்டர்? என்னுடைய திறமை, என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய தன்னம்பிக்கை, நான் உழைப்பு இப்படிலாம் சொல்லி ஒழிய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுத்தாருன்னு ஒரு இடத்துல அவர் கொடுத்த ஈவு அப்படி ஒரு இடத்துல சொல்லியிருக்கியா? நீ யோசிச்சு பாரு. அப்ப நம்ம கிடைக்கிற எல்லா வாழ்வும் சின்ன சின்ன வாழ்வு, சின்ன சின்ன சந்தோஷம் கூட இயேசு கிறிஸ்து கொடுக்கத்தான். அவர் கொடுக்காம நம்ம எதுவுமே கிடைக்காது. அது நீங்க சாட்சி சொல்லணும். அதான் நான் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சேன். இப்ப நிறைய இடத்துல சாட்சி சொல்லிட்டு இருக்கிறேன். இது எதுக்கு சொல்றேன்னா, நாம சாட்சி சொன்னா அதனால நிறைய ஆத்துமக்கள் ரட்சிக்கப்படணும். அதனால நிறைய பேர் கேட்பாங்க, ஆஹா உண்மைதானே. அப்ப நீங்க போய் ஜெபம் பண்ணலாம், உடம்பு சரியில்லைன்னா முதல் நாள் கிண்டல் பண்ணலாம். ஆனா 2 நாள் அவங்களே கூப்பிடுவாங்க, அம்மா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, ஐயா வந்து ஜெபம் பண்ணுன்னு கேட்பாங்க. பாஸ்டர் கேட்பா, ஐயா ஜெபம் பண்ணுன்னு கேட்பாங்க. அதனால எப்பவுமே சாட்சி சொல்லுங்க. ஏன்னா எல்லாமே கர்த்தர் கொடுக்கத்தான். ஒரு மாத்திரை சாப்பிட்டு சரியாயிடுச்சு நினைக்காதீங்க. ஜுரம் வேற மாத்திரை தப்பா வந்தா நீங்க நைட்டு போயிருவீங்க இல்லையா? அப்ப கரெக்டான மாத்திரை யார் கொடுக்குறாரு? இயேசு கிறிஸ்து தான் கொடுக்குறாரு. வெள்ளம் வந்துச்சு, ஊர்ல தண்ணி வந்துடுச்சு, தண்ணி கால் வரைக்கும் வந்துச்சு. ஒருத்த ஓடியாங்க, டேய் வெள்ளம் வந்து வாடா வாடா, டே ஓட கடவுள் காப்பாத்து வர்றாங்க. கொஞ்ச மொத்தம் முட்டி வரைக்கும் வந்துச்சு. ஒருத்த வந்தான், வாடா வாடா போயிடலாம்டா, தண்ணி முட்டி வரைக்கும் வந்து ஓட கடவுள் காப்பாத்து வர்றான். இடுப்பு வரைக்கும் வந்துச்சு தண்ணி. ஒருத்த ஓட டே தெர்மோக்கல் அப்படியே குச்சின்னு போயிடலாமா, ஓட கடவுள் காப்பாத்து வர்றான். இடுப்பு மேல கழுத்து கிட்ட வந்துச்சு. ஒருத்த வந்தா அப்படியே போட்டு வந்துச்சு, பிளாஸ்டிக் போட்டு போயிடலாம், ஓட கடவுள் காப்பாத்து வர்றான். தலை முடிக்கிடுச்சு. ஆண்டவரே உன்னையே நம்பிட்டு இருந்தானே, இந்த கட்சியில் கை விட்டியே, தண்ணி வந்து மூணு. முதல்ல அமிச்ச ஆளே நான் தான்டா. முதல் 2வது ஆளு நான் தான் அமிச்சேன், 3வது ஆளு நான் தான் அமிச்சேன். நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம நீ பாட்டி பேசினா, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை யார் சொன்னாலும் அதை கேளுங்க. இன்னைக்கு ஐயா பிரசங்கம் பண்ணார்ல, அந்த வார்த்தைகள் நிறைய பேர் மேல கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவர் சொல்றதா உண்மை. ஒரு தடவையாவது இயேசு கிறிஸ்துவை ருசித்து பாருங்கள். ஒரு தடவை நீங்க அவர்கிட்ட கேட்டு பாருங்க, அவர் உங்களுக்கு எப்படி கொடுக்குறாரு பாருங்க. நீங்க எண்ணி முடியாத காரியங்களையும் ஆராய முடியாத அதிசயங்களை செய்யறவர் தேவன். அதான் உண்மை. அதனால சாட்சி சொல்லுங்க, சாட்சி சொல்லுங்க, சாட்சி சொல்லிட்டே இருங்க. நாம எல்லாம் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அந்த காலம் சீக்கிரம் வந்து விட்டது. எப்படி பைபிள் என்ன 4000 வருஷம் முன்னாடி இயேசு கிறிஸ்து 2000 வருஷம் முன்னாடி சொன்னது இப்ப நடக்குது. அப்படி சொன்னாரு, எருசலேம் மண்மேடாகி போகும் ஆயிடுச்சு. மறுபடியும் சொன்னார், எருசலேம் மீண்டும் கட்டப்பட்டுடுச்சு. எருசலேம் தன் ஸ்தானத்தில் வைக்கப்படினாரு. 2018 இவர் வந்தாரு, ட்ரம்ப் வந்தாரு, தலைவர் அறிவிச்சிட்டாரு. தெல்லவிதான் அப்புறம் ஜெருசலேம் அறிவிச்சிட்டாரு தலைநகரமா. அதே மாதிரி இப்ப எல்லாம் உள்ள போயிட்டாங்க. அவர் சொல்லிட்டாரு நடக்கும். அப்ப எல்லாமே கிட்ட வந்துருச்சு. சொன்னது அத்தனையும் ஒரு இது இல்லாம மிஸ் இல்லாம நடக்குது. எல்லாம் இயேசு கிறிஸ்து வர போகிறார். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நம்மளாம் அவரை பார்க்க போறோம். பரலோகத்தில் நம்ம எல்லாம் ஐயா நீங்க நாங்க சபையார் அத்தனை பேர் முகமுக தரிசிக்க போறோம். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? தனியா போன நாட்டால் விட ஆத்துமா சேகரிப்போட போகணும். ஆத்துமாக்களை சேகரிக்கணும். ஒரு ஆள் ஒரு ஆத்துமா சேகரிங்க, அடுத்த வருஷம் 2 சர்ச்சை இடம் இருக்க. அதான் உண்மை. ஒரு ஆத்மா சேகரிச்சா. அதனால ஆத்மா சேகரிக்கணும். சாட்சி சொல்லுங்க, கர்த்தருக்கு உண்மையா வாழுங்க. அவர் எல்லாத்தையும் செய்ய வல்லவர். அவரால் செய்ய முடியாது எதுவுமே இல்லை. கிறிஸ்தவர்கள் இந்தியாவின் முதுகெலும்பு தெரிஞ்சுங்க. கிறிஸ்தவர்கள் தான் வந்தப்பறம் தான் டிக்ஷனரியே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நெகண்டு மொழிபெயர் இலக்கியமே கிறிஸ்தவர் வந்தப்பறம் வந்துச்சு. கால்டுவெல் போப்பைய ஒருத்தர், அவர் தான் உப்பு இலக்கணம் எழுதினாரு. ஆரிய மொழிக்கு திராவிட மொழிக்கு எடுத்து கண்டுபிடிச்சு அவர் தான் சொன்னாரு, இந்த மொழி தான் இப்போ பழமையான மொழின்னு.
அது செஞ்சவங்க கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவ மிஷன் செஞ்சு எதுவுமே இல்லை. கிறிஸ்தவ மிஷன் கிட்ட ஹாஸ்பிட்டல் வேலூர்ல சிஎம்சி ஹாஸ்பிட்டல், அங்கதான் கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியார் படுத்திருந்தாரு. கடவுளே இருக்கிறான்னு சொன்ன ராஜாஜி படுத்து, அதையும் காப்பாற்ற கிறிஸ்தவர்கள் தான். இவ்வளவு ஏன் சந்திராயன் ராக்கெட் விட்டாங்க, போய் இறங்கிச்சு. எல்லாம் சொன்னாங்க இந்தியா வல்லரசா இடம் வந்துடுச்சுன்னு. ஆனா அந்த ராக்கெட் உங்களுக்கு இடம் கொடுத்து யார் தெரியுங்களா உங்களுக்கு? அப்துல் கலாம் மஸ்டன் விஞ்ஞானி. அப்போ பாபா சாராபாய் விக்ரம் அப்படின்னு பெர்ஷியன் அவரு ஹோமி பாபாவுக்கு பேரு. அவரு விக்ரம் சாராபாய் அவரு விஞ்ஞானி இந்து. 3 பேரும் போறாங்க. புவியூர் பிசி இல்லாத இடத்துல ராக்கெட் விட்டாலும் ஸ்பீடா போகும். அப்படி தேடிட்டு போறாங்க. கேரளா ஒரு இடத்துல போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு ரெட் ஸ்டோன் சர்ச், சிவப்பு கல் சர்ச் இருக்கு. அது மக்தலேனா மரியாள் பேர்ல கட்டின சர்ச்சு. அப்படியே பாக்குறாங்க, இந்த இடம் கரெக்டா இருக்குதே, ஆனா சர்ச்சில் என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அப்போ அது ஃபாதர் பீட்டர் பேர் வந்து அவர் கூப்பிட்டு அவங்க சாப்பாடுலாம் போட்டு என்ன விஷயம் இல்லை, நாங்க வந்தோம் இந்தியாவுக்கு ராக்கெட் அனுப்பணும்னா அந்த இடம் நல்லா ஏவுகணைக்கு, ஆனா இந்த சர்ச் இருக்கு, நாங்க தான் சர்ச் அப்படின்னு சர்ச்சை கொடுத்தாரு. 800 குடும்பத்தை காலி பண்ணி கொடுத்தாரு. 80 ஏக்கர் இடத்த கொடுத்தாரு. இப்ப சர்ச் இந்த இடத்துல தான் இப்ப அந்த ராக்கெட் தளத்தினுடைய ஆபீஸ் நடந்துட்டு இருக்கு. அதனால இந்தியாவை வல்லரசாகனா கிறிஸ்தவர்கள் தான் முக்கியமான முதிகள். ஞாபகம் வச்சு, எப்பவுமே கிறிஸ்தவர்கள் தான் எல்லாத்திலும் நிற்கிறாங்க, சாதாரண விஷயம் கிடையாது. அதனால எப்பவுமே நாம தேவனுடைய பிள்ளைகள். அதே மாதிரி சொல்லுவாங்க, மதம் மாற்றுறாங்க. மதம்லாம் மாறவே முடியாது, மனம் மாறதான் சொல்றாங்க. மதம் மாறவே முடியாது. நீங்க எத்தனை பேர் வந்துருக்கீங்கன்னா, நீங்க வரல, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் அப்படிதான் சொல்லியிருக்காரு. அவர் அழைக்காம நீ வர முடியாது, புரியுதுங்களா? அதனால மதம் மாற்றம் சாதாரண விஷயம். இயேசு ஏற்றுக்கணும்னாலும் அவர் முடிவு பண்ணணும் உன்னை ஏற்றுக்கிறதுக்கு. அதனால இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்காது எல்லாமே நடக்காது, ஒண்ணுமே என் வாழ்க்கையில் நடந்துச்சு. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அடியை நீங்க பார்த்துருப்பீங்க. எப்பவும் போயிருக்கலாம். இப்போ 87 ஒரு படம் வச்சு வர போயிடுச்சு, செஞ்சா இருக்கா நின்று போச்சு இல்ல. அந்த படம் என்ன இருக்கும் 87, 88, 89 என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கோம். 2025 வரைக்கும் நான் இருக்க வச்சுப்பாங்க. அப்ப கர்த்தர் உனக்கு என்ன தேவையோ அது கொடுப்பார். அதனது காரியத்தை அதன் நேரத்தில் நேர்த்தியா செய்கிற தேவன். கடவுள் நீ கேட்டு கொடுக்கலன்னா கவலைப்படாதீங்க, அதை விட பெஸ்ட் தரப்போறாங்க. அவருக்கு தெரியும் உங்களுக்கு தாங்கும். அதனால நீங்க கர்த்தரை நம்புங்கள், எல்லா காரியங்களும் நல்லபடியா நடக்கும். நன்றி, வணக்கம்.